வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ஓகே, ஒன்றும் இல்லைங்க. நம்மளுக்கு கெட்ட நேரமாக இருந்தால் ஒட்டகத்தில் மீன் நாய் கடிக்கணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த வண்டி. கொஞ்சம் பாருங்கள், என் வண்டி வீட்டில் தான் இருக்குது, என் பையன் வண்டி. நாளைக்கு என் மருமக ஏதோ கிளாஸ் போக போகிறாங்க சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தான் போயிருக்கோம். வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. பார்த்தா அந்த பெட்ரோல் டியூப்லேருந்து பெட்ரோல் பொதன்னு ஊற்றின்னு இருக்கு. நேற்று சாயங்காலம் ஒரு 300ரூவாக்கு நான் பெட்ரோல் போட்டேன். ஆஃப் டேங்க் மேலே இருந்துச்சு. அங்கே வீட்டாண்டு தள்ளி இன்னொரு மெக்கானிக் ஷெட்டுக்கு போனேன். அந்த மெக்கானிக் ஷெட்டுக்கு கடை திறந்தான் இருக்குது. ஏப்பா பெட்ரோல் ஒழுகுதுப்பா, கொஞ்சம் நிற்க வைப்பான்னா. இல்லை, கடை திறந்தான் இருக்குது, டூல்ஸ் எல்லாம் வெளியே இருக்குது. இல்லை நான் ஊருக்கு போகிறேன், வேறு எதனா மெக்கானிக் பார்த்துங்க சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க மெக்கானிக். ஸோ அப்போ ஆஃப் டேங்க் இருந்துச்சு. அந்த மெக்கானிக் ஷெட்லேருந்து இவ்வளோ கிட்ட தான் தள்ளு வந்தேன். இப்போது டேங்கை பாருங்கள், ஆஃபுக்கு மேலே இருந்துச்சு. அந்த மெக்கானிக் கிட்ட போகிறப்போ ஆஃப் இருந்துச்சு. அந்த மெக்கானிக் ஷெட்லேருந்து இன்னொரு மெக்கானிக் ஷெட்டுக்கு போகிறப்போ ஃபுல் டேங்கு லீக் ஆகிடுச்சு. அப்படியே ஃபுல்லாக ஊற்றின்னு வந்துச்சு, மொத்தமும் காலி ஆகிடுச்சு. மெக்கானிக் கடை திறந்துருக்கு, அந்த லீக் ஆகுது பார்த்து டியூப்பு கொஞ்சம் சொருப் பண்ண முடியாது, நான் ஊருக்கு போகிறேன்ட்டார். ஆனால் கடை திறந்துருக்கு, டூல்ஸ் எல்லாம் இருக்குது. எவ்வளோ நேரம் ஆக போகுது? இப்போ இன்னொரு மெக்கானிக் கடை தள்ளுன்னு போகணும். அங்கே தள்ளுன்னு வந்தேன், எல்லாம் பெட்ரோலும் காலி ஆகிடுச்சு. இப்போது உடம்பு சரியில்லாம் திடீர்னு பக்கத்தில் ஆஸ்பத்திரி தான் போக முடியும். அது மாதிரி பக்கத்தில் மெக்கானிக் கிட்ட கொண்டு போனது பார்க்க முடியாதுன்ட்டார். எல்லா பெட்ரோலும் வீணாக போச்சு. 300 பெட்ரோல் தண்டை சொல்கிறேன். பெட்ரோல் ஊற்றுதுப்பா, பவர் பண்ணால் கண்ணதுக்கு பெட்ரோல் ஊற்றினே இருக்குது டியூப்லேருந்து. அது எங்கே சொல்லணும்னு எனக்கு தெரியல. இல்லை சார், மொத்தமும் கயிட்டினா அது ஓவர் ஃபுல் ஆகிடுச்சு, உள்ளெல்லாம் கயிட்டினா. நீ பேசின்ற டைமில் இவ்வளோ பெட்ரோல் போதுப்பா சொன்னே இருக்கேன், அது பாட்டு பெட்ரோல் போயிடுச்சு. இப்போ ஃபுல்லாக எம்டி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு மெக்கானிக் கிட்ட திரும்பி கொடுக்கணும். நம்மளுக்கு டைமே சரியில்லைங்க. 300 பெட்ரோல் அனாவசியம் அப்படி கீழே ஒழுகி போயிடுச்சு ஃபுல்லாக. அது என்ன லீக் ஆகுதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். வண்டி மருமக எடுத்துன்னு போவாங்க வெளியே. முருகா இந்த பாருங்கள், லீக் ஆகுதா, சுட்டா ஊற்றுதா. இதுலேருந்து எல்லா பெட்ரோலும் போயிடுச்சுங்க. இந்த டியூப்லேருந்து எல்லா பெட்ரோலும் கடன்னு போயிடுச்சு. இதுதான் எனக்கு இது தெரிஞ்சுங்களேன். இது எங்கே ஜாயின் பண்ணணும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சால் நானாச்சும் ஜாயின் பண்ணியிருப்பேன். பேசுறதுக்குள்ள மொத்த பெட்ரோலும் ஃபுல்லாக ஊற்றின்னு வந்துச்சு, எல்லாம் காலி ஆகிடுச்சு. என்னதான் மெக்கானிக்கோ, ஒரு அர்ஜென்ட்டுக்கு இது எதில் சொல்லலாம்ல. பெட்ரோலும் காலி, ஆஃப் டேங்க் மேலே இருந்துச்சு. பெட்ரோல் ஊற்றி கொஞ்சம் லாக் பண்ணிக்கலாம்ல. இப்போ தண்ணு வர போனோம், இவ்வளோ தொழுவு தண்ணு போகிறது பற்றி இல்லை, எல்லாம் பெட்ரோலும் போச்சு, வீணாக போச்சு. ஏம்மா மூச்சு வாங்க ராசாமி. யாருன்னா டோ பண்ணி விடணும், யாருமே நிற்க மாட்டாங்க, எல்லாம் சர்ன்னு போகிறாங்க. எப்போ மெக்கானிக் இருக்காரா? நல்ல காலம் இருக்கார். ஹாய் நல்லா இருக்கீங்களா? இந்த வரேன் தம்பி வணக்கம். வண்டி ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் தொலைவு போச்சு. போனோடனே வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. பெட்ரோல் வந்து கடன்னு பெட்ரோல் ஊற்றினே இருக்குது. பக்கத்தில் மெக்கானிக் கூட்டின்னு போனேன். அவர் ஊருக்கு போகிறேன், கை வைக்க மாட்டேன்ட்டார். அங்கே நாங்கள் தள்ளு வரத்தில் மொத்த பெட்ரோலும் காலி. 300 பெட்ரோல் நேற்று போட்டால் காலி. அது என்ன லீக் ஆகுதுன்னு தெரியல, கொஞ்சம் பாருப்பா. அவருக்கு வேலை நிறைய இருக்கும் போல இருக்குது. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் நிற்கிறேன், வரமாட்டேங்கிறாரா. என்னடா தம்பி இருறா, மூச்சு வாங்க தள்ளு வந்தது. என்னத்த ஒயர் உள்ள லூஸ் ஆச்சு தெரில. இதை பார்த்தலையா? அதெல்லாம் நீ ஓட்ட முடியாது, கீர் டைட்டாக இருக்கும், ஊற்றினே இருக்கும், கீரை விடாது. இன்னும் ஃப்ளோட்டு பின்னு ஏதோ போயிருக்கான். இந்த பக்கத்தில் ஃப்ளோட்டு பின்னு, அந்த பின்னு 300 ஆகுன்றாரு. சரி 300 மாற்ற சொல்லிட்டேன். பெட்ரோல் ஒரு 200 போடணும், மொத்தம் 500 காலி ஆகிடும். அதுவா தூண்டு பின்னு 300 நம்ம பாருங்க. டைம் எப்படின்னா, என் பையன் நல்லா இருக்குது. இந்த வண்டி சொதப்பிடுச்சு. நான் கெட்ட நேரமாக இருந்தால் ஒட்டகத்தில் ஏறினா நாய் கடிக்கும், நல்ல நேரமாக தான் நாய் மேலே ஏறினா கூட நாய் நம்மளுக்கு கடிக்காதுன்னுவாங்க. நம்மளுக்கு வண்டியில் கை வச்சாலே எதனா பிரச்சனை ஆகுது. தம்பி வர டிஃபன் கொடுக்கணும், டைம் ஆகுது. இன்னும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரெடி பண்ணுங்க
பெட்ரோல் கொஞ்சம் தான் கூட நான் பெட்ரோல் பண்ண வந்துடும் சொதப்புது. 6-7 ஃபீட் பெயிண்ட் மழை விடாமல் பெஞ்சுட்டு இருக்கேன். அந்த பின் ஏதோ வாங்கி வர போயிருக்காரு. அந்த பின் ஒரு 300 ரூபாவாம். சர்வீஸ் சார்ஜ் ஒரு 200 ரூபா ஆகிடும். எல்லாம் மொத்தத்தையும் கைட்டினேன் சார், போனேன் சார், அது சார் இது சார்னாங்க. சரி ஆகிடும், 500 ரூபா கழிச்சிங்களா. இப்போ போய் பெட்ரோல் ஒரு 300 ரூபா போடணும். எப்படியெல்லாம் செலவு பாருங்கள். சத்தியமாக சொல்கிறேன், இன்றைக்கி வந்து திருவத்தில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் போயிருந்தேன். போயிட்டு டான்ஸ் எல்லாம் ஆட்டு வந்தேன். 2500 ரூபா கொடுத்தாங்க. சரி 2500 வந்திருக்கேன் நினச்சேன். இப்போதோ இது செலவாயிடுச்சு. இப்போ பின்னு போச்சு, பன்னு போச்சு, அது பண்ணணும், ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணணும், அது பெட்ரோல் போடணும். நீ முதல்ல என்ன பண்ண, பின்னு மாற்றிட்டு சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோப்பா சொல்ல போனோம். ஆகிடும் சார் 150 ரூபா 200 ஆகிடும். சரி இப்போ 500 ரூபா காலி. பெட்ரோல் ஒரு 300 ரூபா போடணும். மேக்கப் போட்டு கஷ்டப்பட்டு திருவத்தூரில் காலைல 6 மணி வந்து போய் மழையில் நனைஞ்சு போய் 6 வந்ததுக்கு, அதாவது உழைச்ச காசு தங்கம், திருண்ண காசு தேவையில்லாம செலவுன்னாங்க. உழைச்ச காசு இந்த மாதிரி அநியாயத்துக்கு போகுது. வயிற்றுச்சலாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஸோ பாட்டு மழை வேறு இப்போ கொஞ்சம் நின்று இருக்கு. தம்பிக்கு டிஃபன் தரணும். சரி இட்லி சூடாக இருக்குது. இனிமேல் சுடுற டைம் இல்லை. அப்புறம் வண்டி வேறு எத்தணும் மெக்கானிக் கிட்ட. வணக்கம் மாஸ்டர், எப்படிங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாஸ்டர், நல்லா இருக்கேன் மாஸ்டர். ரிப்பேர் ஆகிடுச்சு, அதான் வண்டியை ரிப்பேர் விட்டு இப்படியே வந்துட்டேன் நான். இந்தம்மா சாயிராமா மாவு வாங்கிட்டு வர சொன்னாங்க. மாவு வாங்கிட்டு வந்து தோசை ஊற்றி தரேன்னாங்க. நான் எப்போ போயிட்டு மாவு வாங்கிட்டு வந்து எப்போ தோசை விட்டு எப்போ ஊற்றி தர்றது? ஸோ வாங்கியாச்சு. இப்போ இட்லி ஊட்டிட்டேன். நேராக போய்ட்டு மெக்கானிக் செட்டில் உட்கார வேண்டியது தான். இருட்டின்னு வருது ஃபுல்லாக. இந்த பக்கம் நல்லா மழை இருக்குன்னு நினைக்கிறேன். நைட்டு நல்ல காலம், 8 நேரத்துக்கு நல்ல நேரம். நாளைக்கு வந்து மருமக சாயங்காலம் குழந்தைங்க தடுப்பூசி போட்டு நான் நைட்டோ நாளைக்கோ வராங்க. நாளைக்கு ஈவினிங் எதாவது கிளாஸ் பண்ணுமா, ஈவினிங்காக மார்னிங்காக தெரில. கிளாஸ் போகிறப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு டபுன்னு ஒயர் அந்த புடின்னு வந்துச்சு. அப்புறம் கஷ்டமாக போயிடும். சரி இப்போ ரெடி பண்ணது நல்லது தான். மூச்சு. ஆமாம் முருகா, சாதாரண நடக்கிறதுக்கும் வண்டி தள்ளு போகிறதுக்கும் மூச்சு முட்டுது. இது சாதாரண ஒன்றும் இல்லை. வண்டி தள்ளு போகிறதும் மூச்சே வாங்குது. இந்த வண்டி எப்படின்னா ராயல் என்ஃபீல்டெல்லாம் இதெல்லாம் வச்சுன்னா வருது. மாடு மாடு இருக்கும் அந்த வண்டிங்க. ஸோ முருகா, வண்டி தான் எடுத்தேன். சரி சொல்லிட்டு மருமகளோட வண்டி எடுத்தா இந்த மாதிரி ஆகிடுச்சி. டைம் எடுத்தது நல்லது தான். செம மழை பெஞ்சு பதன்னு விடாமல் மழை பெஞ்சு போட்டுச்சு. வண்டி எடுத்து சாவி கழுத்தில் மாட்டிக்கினேன். சரி அந்த சண்டி ஸ்டார்ட் பண்ண இந்த மாதிரி ஆகிடுச்சு. ட்ரீயே என்ன பண்ணுற? மாயாவி வண்டி எந்த ரிப்பேர் ஆகிடுச்சு. மெக்கானிக்கிட்ட விட்டுருக்கேன். போய் நான் வண்டி எடுத்துன்னு வந்துடுவேன் உட்காந்துன்னு. அண்ணி வந்து உன்னை இட்லி விட்டுவாங்கண்ணா, ஓகேவா? அண்ணி இட்லி விட்டு பைப் விட்றாங்க, அதுவும் நான் வண்டி எடுத்துன்னு வந்துடுவேன். ஓகே, போய்ட்டு வந்துட்டேன். வணக்கம் சொல்லிட்டியா உங்களுக்கு? ஆ என்னது ரிமோட்டு? ஆ டிவி பெட்டி. ம் குட் மார்னிங்கா? ம் சரி. அண்ணி வந்து இட்லி விட்டாங்க, கடை போட்டு வந்துட்டேன். சாப்பிட்டேன்னு கேட்டியா? வாழைக்காய், முள்ளங்கி, கருவேப்பிலை, கொத்தமல்லி கேட்டியா இல்லையா? ஐயோ சரி, வண்டி ஸ்கூட்டர் எடுத்து வந்துட்டேன். மாய் சரி, அண்ணி வருவாங்க விட்டுருவாங்கண்ணா. நான் கடை போட்டு வந்துடுறேன். என் மாதிரி முருகா 350 ரூபா. இது 300 சரி ஓகே, மாற்றிடுங்க. பெட்ரோல் பங்க்கில் வாட்டரில் பெட்ரோல் தரதில்லை. ஸோ இப்போ இந்த வண்டியில் பெட்ரோல் வந்து ஃபுல் பண்ணிவிட்டு இது வந்து 1 லிட்டர் எடுத்து அந்த வண்டியில் விடும். இப்போ இந்த வண்டியை ஃபுல் பண்ணுறோம். ஏன் வண்டி இதை ஃபுல் பண்ணிட்டு மெக்கானிக் செட்டு இந்தந்த பெட்ரோல் வந்து அந்த பண்ணேன். அதான் பாட்டு எடுத்துன்னு வந்தேன், கொடுக்க மாட்டேன்ட்டான். மெக்கானிக் வேறு நோ பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன செக்கா அது? ஓ சரி, அது எது ரிப்பேரா? இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போதும்? இது 315 ரூபா இது. பா பார்க்க இப்போ கம்மி ஆயிடுச்சு ரேட்டு. ஃபர்ஸ்ட் 800 ரூபா இருந்தது. 800 ரூபாவா? ஆமாம். ஓ 8 சில்லற இருந்தது.
இப்போ இது ஃபீல்டு இன்ஜெக்ஷன் இருந்துச்சுல இப்போ கார்பெட் எல்லாம் வந்துச்சுல ஆமாம். அதனால ரேட்டு கம்மியாச்சு. நகம் பாருங்க, எனக்கு கதவை நசுக்கி பழைய நகம் போயிட்டு புது நகம் வருது கீழே. நிறைய பேர் சொல்லுங்க நகம் மாறிச்சு டாக்டர் போகணும். ஒன்றும் இல்லை, பழைய நகம் போயிட்டு புது நகம் வருது. ஓகேங்களா? சரியாக தெரிய மாட்டேங்குது கேமரா. இதெல்லாம் டைம்ஸ் எல்லாம் இதெல்லாம் நடக்கும். இந்த கார்பெட்டர் பின்னு தனி ஆ பில்ல வாங்குறது. இது நம்ம கைட்டி மாட்டர் லேபர் இருக்குல்ல, அது 350 ரூபா. 350 ரூபா. சரி, ஓகே. ஆ ஓகே. அதுலேருந்து பெட்ரோல் இதில் போட்டாச்சு, ஹாஃப் டேங்க். அது ஏன் பாட்டில் பெட்ரோல் தரமாட்டேன் சொன்னேன். இது ரெடி ஆகிடுச்சு வண்டி. ஓகே, மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வராது. பார்க்கலாம். என்னன்னு சொன்னார்னா ஓட்டுற வரைக்கும் ஓட்டேன் வண்டி, அவ்வளோதான். திடீர்னு செலவு. ஓகே, இப்படிலாம் தொல்லையாக இருக்கு பாருங்க. அப்பா சாயிராமா சாப்பிட்டானா இல்லையா அது பார்க்கணும். சாய்ஸ்வரா மின்னலே என் மின்னலே. சாப்பிட்டியா? என்ன பார்க்குற டிவியில்? என்ன நாடகம்? என்ன நாடகம்? ஆ தண்ட பெண்ணி, சின்ன பெண்ணி. சின்ன பெண்ணே சிங்க பெண்ணேவா? சரி, அது ஒரு நாடகம். யார் ஊட்டினது? சிங்க பெண்ணேவா? யார் ஊட்டினது? பாயம் போட்டாங்களா? சரி, ஓகே, குட் நைட். ஒரே ஒரு ஆசை எனக்கு, சொல்லிட்டா வேணாமா? பாபு அண்ணா, பாபு அண்ணா, பாபு அண்ணா. யாரோ நீயா? சரி, பாபு அண்ணா சொல்லு. பாபு அண்ணா சொல்லு. ஆ சொல்லு 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 சொல்லு. ஏய் பாபு அண்ணா. சரி, போடா சொல்ல. போடா அண்ணா, போடா அண்ணா. ஆ இப்போ பாபு அண்ணா, பாபு அண்ணா எப்போ சொல்கிறான் பார்க்கலாம். நான் சாகிறதுக்குள்ளே சொல்கிறான்னு இல்லையா தெரியல. குட் நைட். நாளை 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 பால் பழம் எல்லாம் வரும். சரி சரி, குட் நைட், குட் நைட். அலைச்சலோ அலைச்சல். நீனா டேட் நீ 13 பார்த்துங்க. நீ 13 14 சி டேட் தானே சொன்னீங்க. 13 13ன்றது 3 4ன்றது ராகு. 13ஆம் தேதி எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் பிரச்சனை தேடி வர்றது எல்லாமே 13ஆம் நம்பரில் தான். 13ஆம் நம்பர் வீடு கூட படம் பார்த்துட்டீங்கன்னா அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். சரி, ஓகே, குட் நைட். கூட்டி கழிச்சு பார்த்தா அப்படியே வரும். குட் நைட், குட் நைட், குட் நைட் பிரதர் அண்ட் சிஸ்டர். ஹவுஸ் குட் நைட்.